வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். ஃபைனலி பிளேயிங் 11 மாத்தினாங்க, அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிச்சுங்க. எஸ், ஹர்ஷ்தீப் சிங் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் குல்தீப் யாதவை எதுக்காக உட்கார வச்சாங்க, மறுபடியும் அந்த ஆல்ரவுண்டரை தேடி போனாங்க. பட் இந்த தடவை அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. வாஷிங்டன் சுந்தர் 49 அடிச்சு இந்தியா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தாரு. ஒரு ரன் 50 அடிச்சிருக்கலாங்க. ஜித்தேஷ் சர்மா தெரியாம அடிச்சிட்டாரா, இல்ல அந்த ஒரு ரன் அடிச்சிருந்தா அவர் 50 ஆயிருக்குங்க. எஸ், ஃபைனலி இந்தியா ஜெயிச்சிருச்சு. அதுதான் நம்ம பேசணும். எஸ், எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஹேசல்வுட் இல்ல மிச்சல் ஸ்டார்க் இல்ல, வின் இஸ் ஆல்வேஸ் வின்னுங்க, அவ்வளவுதான். இந்த தடவை டாஸ் வின் பண்ணி இந்தியா பவுலிங் போறேன்னு சொன்னாங்க. 187 அடிச்சாங்க ஆஸ்திரேலியா. பட் கம்ஃபர்டபுளா ஈஸியா சேஸ் பண்ணாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது ஹெட் விக்கெட்டா பவர் பிளேல எடுத்தாரு, மேத்யூ சாட்ட விக்கெட் எடுத்தாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர் ஏன் சொல்றோம் ஹர்ஷ்தீப் சிங்னா, ஒன் செகண்ட் ப்ரூவ் பண்ணாரு. பும்ரா 4 ஓவருக்கு 26 போட்டாரு. ஹர்ஷ்தீப் சிங் 4 ஓவர் 35 போட்டு 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பவர் பிளேல விக்கெட் எடுத்தாருங்க. அதனாலதான் ஹர்ஷ்தீப் சிங் ஆடணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது மட்டும் இல்லாம சஞ்சு சாம்சனை ஏன் உட்கார வச்சீங்க, எதுக்கு போன மேட்ச் ஒன் நினைக்கிறீங்க, இந்த மேட்ச் ஏன் உட்கார வச்சீங்க, எதற்கான பதில் என்ன, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஜித்தேஷ் சர்மா நல்லா தான் ஆடினாரு, நான் கூட சொல்லல. எஸ், ஆஸ்திரேலியா கேட்சஸ்லாம் விட்டாங்க. பட் ஃபைனலி அடிச்சிருந்தா தான் வின்னிங் ஷாட் அடிச்சது தான், கம்ஃபர்டபுளா ஜெயிச்சது தான். இருந்தாலும் இந்தியா ஒரு மாற்றம் பண்ணா பல மாற்றங்கள் பண்றாங்க, இல்லைன்னா மாற்றமே பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன நடக்குது ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு தான் சொல்லி ஆகணுங்க. அபிஷேக் சர்மா நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. சுமன் கில், அதாவது எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுக்கு ஸ்குவாட்ல எடுத்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா, அது ட்ரை பண்ணி தர மாட்டாங்க. சஞ்சு சாம்சனை உட்கார வைக்கிறாங்க, குல்தீப் யாதவ் உட்கார வைக்கிறாங்க, ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரை உட்கார வைக்கிறாங்க. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த பேட்ஸ்மேன் திடீர்னு ஓப்பனிங் வந்து ஃபினிஷிங் நம்பர் 3 நம்பர் 5 சொல்லி கொலாப்ஸ் பண்ணி அவர் டீம் விட்டு வெளியே எடுக்கிறாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னே புரியல. மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. சீரியஸ் அலைவ்ல இருக்கு, 1 vs 1 அப்படின்னு இருக்கு. எஸ், ஆஸ்திரேலியாவில் இன்எக்ஸ்பீரியன் பவுலிங், இன்எக்ஸ்பீரியன் பேட்டிங் இருக்கு, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் ஆஸ்திரேலியா அவங்க போராடினாங்க, 187 அடிச்சாங்க அந்த பேட்டிங் லைனை வச்சுக்கிட்டு. பட் பவுலிங் போறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி ஆகணும். எஸ், நல்ல மேட்சாக தான் போச்சு. ஆஸ்திரேலியா அங்கங்க கேட்சை விட்டாங்க. இந்தியா கரெக்டான பிளேயிங் லெவன் ஆடினாங்க, கரெக்டான பேட்டிங் ஆர்டர் அமுச்சு விட்டாங்க. அதனால கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணாங்க. வாஷிங்டன் சுந்தர் சேஸை நல்லபடியா எடுத்துட்டு போய் முடிச்சு கொடுத்தாருன்னு சொல்லி ஆகணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஜித்தேஷ் சர்மா உள்ள வந்திருக்கணுமா தெரியல, வாசிபாய் உள்ள வந்திருக்கணுமா தெரியல. எஸ், வாசிபாய் முடிச்சு கொடுத்தாரு, ஜித்தேஷ் சர்மா முடிச்சு கொடுத்தாங்க. பட் ஒரு குல்தீப் யாதவ் சஞ்சு சாம்சன் டிராப் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா நான் மேபி வேணான்னு தான் சொல்லியிருப்பேன். எஸ், ஹர்ஷித் ராணா டிராப் பண்ணி தான் ஆகணும், ஹர்ஷ்தீப் சிங் உள்ள வந்தால் ஆகணும். அதுக்கான ரிசல்ட்டும் கிடைச்சிச்சு. பட் இந்த 2 மாற்றத்தை நான் பெருசாக எதிர்பார்க்கல, அதை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கிட்ட ஆஸ்திரேலியாவில் ஹேசல்வுட் டெஸ்ட்டுக்கு ஆசிஸ் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகணுங்கிறதுக்காக லோக்கல் டெஸ்ட் மேட்ச் ஆட போயிருக்காங்க. அவங்க ஸ்டாண்டர்ட் கிரிக்கெட்டில் கவனமாக இருக்காங்க, அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். பொறுத்து வந்து பார்ப்போம். நாம ப்ரெடிக்ஷன் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி எஸ் 3 vs 1 இந்தியா ஜெயிக்கும் தான் சொல்லியிருக்கோம். பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்த T20க்கான மேட்ச் வந்து ப்ரிவியூ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பார்ப்போம், ஷேர் பண்ணுங்க, வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.